அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். மனிதனை உயர்த்துவது எது? ஒழுக்கமா அல்லது கல்வியா? இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒழுக்கம்னு அடிச்சு சொல்ல வராங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க கல்வின்னு புத்தகத்தையே தூக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. யாராவது கோவப்பட்டா 2 பேருக்கும் ஹோம்ஒர்க் 2 பக்கம் தந்துடுவேன். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே பேசணும், சண்டை போடக்கூடாது. சரி, முதல்ல ஒழுக்கமணியிலிருந்து பேச்சாளர் அனீஸை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுக்கமே முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எதிரணியில் இருக்கிற நண்பர் கல்விதான் முக்கியம் சொல்லுவாரு. ஆனா நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 100 மார்க் வாங்கினா போதுமா? அம்மா சொல்ற பேச்ச கேட்காம இருந்தா என்ன பயன்? பள்ளிக்கு வரும்போது டை போடுறோம், ஷூ போடுறோம், பேக் எடுத்துக்கிறோம். ஆனா ஒழுக்கத்தை வீட்டிலே விட்டுட்டு வந்தா எப்படி? ஆசிரியர் பேசும்போது அமைதியா இருக்கணும், பெரியவங்களுக்கு மதிக்கணும், உண்மையை மட்டும் பேசணும். இதெல்லாம் புத்தகத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் இருக்கணும். அதனால ஒழுக்கம் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். நன்றி. நன்றி பேச்சாளர் அனீஸ். அடுத்து கல்வி அணியிலிருந்து பேச்சாளர் அஃபீகை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நண்பர் ரொம்ப நல்லா பேசினார். ஆனா ஒரு சந்தேகம். ஒழுக்கம் மட்டும் இந்த கணக்கு டெஸ்ட்ல 100 மார்க் வருமா நடுவர் அவர்களே? ஓ அப்படியா? அதுவும் சரிதான்ப்பா. இவ்வளோ ஏன் ஏபிசிடி தெரியாம ஆங்கிலம் பேச முடியுமா? 1 2 3 தெரியாம கணக்கு போட முடியுமா? டாக்டர் ஆகணுமா, ஆசிரியர் ஆகணுமா, போலீஸ் ஆகணுமா? எதுவாக இருந்தாலும் கல்விதான் முதல் படி. அதுவும் இப்போ கூகுள் கூட கேட்குதுங்க, முதல்ல போய் படிச்சுட்டு வான்னு. அதனால கல்விதான் மனிதனை உயர்த்தும் என்பதை புத்தகத்தை கொண்டு நிரூபிக்கிறேன். நன்றி. நன்றி பேச்சாளர் அஃபீக் அவர்களே. அடடா, 2 பேரும் விடவே மாட்டீங்களே. ஒருத்தர் ஒழுக்கம்னு சொல்றாரு, இன்னொருத்தர் கல்வின்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன சொல்லணும்? மார்க் மட்டும் இருந்தா போதாது, நல்ல மனசும் இருக்கணும். நல்ல மனசு மட்டும் இருந்தா போதாது, அறிவும் இருக்கணும். அதனால கல்வியும் வேண்டும், ஒழுக்கமும் வேண்டும். ரெண்டும் சேர்ந்தாலே ஒரு நல்ல மனிதனாகவும் வெற்றி பெற்ற மனிதனாகவும் வாழ முடியும். இப்போது இன்றைய பட்டிமன்றம் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.